முடி இதுகளையே போடலை, எதுவுமே கிடையாது. முடியே சைனிங்காக தான் இருக்கும். நிறைய முட்டை வாசம்லாம் நடிக்கல, மஞ்சக்கரு கூட தான் போட்டு தேய்ச்சிருக்கேன். ஒன்றும் வாசம்லாம் ஒன்றுமே அடிக்காது, நல்லாயிருக்கும். ஷாம்பு போடுறதுனால நல்லாயிருக்கும். இங்கே ஒரே ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இவ இருக்காளே, இந்த இருக்கா பாருங்க, பாருங்களா ராக்காச்சி. இவன் இப்போ ராக்காச்சி என்ன பண்ணிட்டா, அவனை படிக்க விடாம அடித்து சண்டை போட்டு அவனை துரத்தி விட்டுட்டான். பார்த்தீங்களா, நம்மள்ட்டையும் சண்டை தான் போடுவாள். அவள் சண்டைக்காரி, சண்டைக்கோழி. சரிவே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கார் வாங்கின புதுசில் நாங்கள் கார் ஒன்று வாங்கினோம். அப்போ வந்து புதுசில் என்ன அதுக்காக தான் இப்போ வந்தேன். அது கொஞ்சம் ஒரு 6 மந்த்து இருக்கும் ஒரு கார் வாங்கியிருந்தோம். அது கொண்டு போய் நாங்கள் சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு நான், எங்கள் சிஸ்டரு, எங்கள் பையன் ஓட்டிகிட்டு வந்தாப்புல போனோம். போகும்போது ஒரு கல்யாண மண்டபத்திட்ட போய் ஓரமாக நிறுத்துகிறோம். வெள்ளைக்கூட்டுக்கு அந்தாண்ட தான் நாங்கள் கரெக்டாக நல்லா ஒட்டி நிறுத்துகிறோம். நிறுத்திட்டு இறங்கி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டு வாங்கணும், சாக்லேட்டு வாங்கணும். சாக்லேட் கடைக்கு அந்தாண்ட போய் நிறுத்தணும். ரோடு மெயின் ரோடு ஓரமாக நிறுத்தி கதவை அப்படியே திறந்தோம் பாருங்க. திறந்தோடனே ஒரு பையன் வந்து அந்த நேரம் நான் அவங்க பக்கம் திறக்க முடியல, அந்த சைடு கல்யாண மண்டபம் சைடு. சரின்னு ரோடு பக்கம் லாக் ஆகிடுச்சு. அது புது காரில் தெரியல, லாக் ஆகிடுச்சு. சரின்னு ரோடு பக்கம் திறந்தோம் பாருங்க. திறக்கிற நேரம் பார்த்து ஒரு பையன் வந்து சைக்கிளோட வந்துட்டான். வந்தோடனே அப்படியே அடித்து மோதி விழுந்துட்டான் ரோடு பக்கம். சைக்கிளோட நான் கதவு திறக்கும் வரவும் விழுந்தோடனே அவன் கை ஏதோ பிரேக்கில் ஏதோ அடிபட்டான். அவனோடது தான் காருக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கும் சைக்கிளுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு பிரேக்கை ஏதோ பிடிச்சானா இல்லை பிரேக்கில் மாட்டிச்சு, அதெல்லாம் கை ஒரே ரத்தம். சரி நான் அழைச்சிட்டு போய் ஒரு கடையில் போய் எல்லாம் பார்த்து மெடிக்கலில் எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு அவங்க அம்மா நம்பர் வாங்கி நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க எங்கள் பையனுக்கு கீழே வேலை பையன் டாக்டரு, கீழே வேலை செய்கிற நர்ஸு தான். அவங்க இல்லை சார் பரவாயில்ல சார், இந்த மாதிரி கம்பி ஒட்டி வந்துட்டான் அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை இல்லை. அவன் கீழே விழுந்த நேரம் எனக்கு அது ஒரு இது என்னென்னா, ஒரு ஏதோ லாரியோ பஸ்ஸோ காரோ வந்துருந்தா என்ன ஆகிருக்கும். இது வந்து கடவுள் காப்பாற்றி விட்டாருன்னா சொல்லணும். ஏதோ ஒரு கெட்டதுலேயும் நல்லது, அது நடக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வச்சிங்க ஏதோ ஒரு லாரி இருந்தால் அந்த பையன் தலையில் ஏறி இருந்தால் அதோட விளைவு எவ்வளோ மோசமாக இருக்கும் பாருங்கள். நம்ம மாட்டிக்கிறத விடுங்க, அந்த பையனோட லைஃப் என்ன இருக்கும், அது குற்ற உணர்ச்சி எனக்கு என்ன ஆகிருக்கும். அவன் செஞ்ச தப்பு தான். என்னென்னா அவன் ஒட்டி வந்துட்டான், வெள்ளைக்கூட்டெல்லாம் தாண்டி நல்லா மண்ணில் ஓரமாக வந்துட்டான். ஓகே, இதை நான் கடவுள் தான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க.